நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பழைய மனுஷன், வேர் இஸ் தட் ஓல்டு மேன்? அந்த ஓல்டு பீயிங் எங்க இருக்கு? ஆன் தி கிராஸ் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க இன்னைக்கு சிலுவையை குறித்த தியானம் என்றால் ஒன்றும் இல்லை, நமக்காய் அவர் பலியானார் என்றால் நம்முடைய சார்பை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பங்கை அவர் ஏற்றுக்கொண்டார், நாம் மறிக்க வேண்டிய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நாம் சபிக்கப்பட வேண்டிய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில தொடர்ச்சியான சாபங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாவம் இருந்தாதான் சாபம் வரும். நீங்க திரும்பி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் சாபங்கள்னு ஒரு லிஸ்டே வந்திருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் சாபங்கள் ஏன் வருது அப்படின்னா, பாவம் அக்கிரமம் எங்க இருக்கோ அங்கே சாபமும் இருக்கும். அந்த சாபத்தை இப்போ எங்க வைக்கிறார்னா சிலுவையிலே இயேசு மீது வைக்கிறார்.